ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சுவை சமையல். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இதை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, அப்புறம் ஜீரா ரைஸ்க்கு, புலாவுக்கெலாம் ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நம்ம மசாலா சேர்க்கறதுக்காக ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரைங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இது ஆயிலில் கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம். நெய்யில் ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதனால் நான் நெய்யில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண பன்னீர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதே பேனில் நெய்யோடு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம பன்னீர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 6 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 4 தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பன்னீர்லேயுமே மிளகு அப்புறம் சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு நல்லா தொக்கு மாதிரி நல்லா பிரண்டு வந்துடுச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். திருப்பி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு மேலே வரும். இப்போ நல்லா பிரண்டு மேலே வந்துருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நான் தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதான், நமக்கு ஸ்பைசியான தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி ஈட்டிங்.